எல்லா புகழும் இறைவனுக்கே என்று வணங்கி, தமிழ்நாடு எக்ஸர்வீஸ் மேன் மற்றும் வீரமங்கையர் கட்டமைப்பின் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து இராணுவ உறவுகளுக்கும், வீரமங்கையர்களுக்கும், மாங்கனி நகரத்திலிருந்து உங்கள் சகோதரியின் முதற்கண் வணக்கத்தோடு இந்த கருத்துமிக்க குரல் பதிவை சமர்ப்பிக்கிறேன். கடந்த 2 தினத்திற்கு முன்பு நம்மளோடு பயணித்துக் கொண்டிருக்கும் காலம் சென்ற சகோதரர் இராணுவ வீரர் மனைவியாகிய வீரமங்கை எனக்கு அலைபேசியில் அழைத்து, என் கணவர் விட்டு சென்றாலும் குழந்தைகளை நன்றாக வளர்த்தி நன்றாக படிக்க வைத்து திருமணம் செய்து வைத்தேன். திருமணம் செய்த 4 மாதத்தில் மனமுறிவு ஏற்பட்டு எனது வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டால், செய்வதறியாமல் தவிக்கின்றேன் சகோதரி என்று கண்ணீர் மல்க அவர் என்னிடம் கருத்து பரிமாற்றம் செய்தார். இதேபோல் கடந்த 2 வருடத்திற்கு முன்பும் நம் குழுவில் பயணித்த சகோதரி அவர்கள் பெண் குழந்தைக்கும் இதே நிலைமை. நிறைய வரதட்சணை சீர் செலுத்தியோட நான் திருமணம் செய்து வைத்தேன். என் பெண்ணை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணோடு அந்த ஆள் ஓடிவிட்டார் என்று வருத்தத்தோடு கூறினார். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நம்ம பெண் குழந்தைகளை சரியா வளர்த்துறோமா? அவங்க செல்லமா வளர்த்துறோம், நிறைய படிக்க வைக்கிறோம், நிறைய வரதட்சணை கொடுக்குறோம். அதுக்கு மேல ஒரு பிரச்சனைகள்னு வந்தா அதை ஃபேஸ் பண்ண தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கணும். அதே மாதிரி குடும்பத்துல போய் புது இடம், கணவர், குடும்பம்னு வாழும்போது எடுத்த உடனே எல்லாரும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. சில காலங்கள் ஆகும். அன்னவரையிலும் பொறுமையும் வேணும். பெண்களுக்கு அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பெண் சுதந்திரமே இல்லாத காலம், பொண்ணுங்க படிக்கிறதுக்கே போக முடியாத காலம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. பெற்றோர்களும் அரசாங்கமும் பெண் கல்விக்கும் பெண் வாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற காலம் இது. அதுக்கு நிறைய கல்லூரிகளும் கல்லூரிக்கு செல்லும் பெண்களுமே உதாரணம். அடுப்பெரிக்கும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று அடக்கி வைத்த காலம் எல்லாம் மலையேறி போய் இவ்வளவு சுதந்திரம் கொடுத்து நம்ம பெண்களை வளர்த்தும் போது சில பெண்கள் ரிதன்யா போல ஒரு அழகான மலர் அவள் உதிர்ந்து விட்டாள். அதெல்லாம் வலிக்குது. இத பார்த்து பெற்றோர்கள் பயப்படுறாங்க. அதை தவறு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்தியாவிலேயே முதல் பெண் பொறியாளர் யாருன்னு தெரியுமா? எனக்கும் தெரியாது, படிச்சதுனால அதை நான் பதிவிடுறேன். இதுல சென்னை கிண்டியில முதல்ல பொறியாளரா ஒரு பெண் அடி வைக்கிறாங்க. அவங்க பேரு ஏ லலிதா. கிண்டி கல்லூரி கட்டப்பட்ட காலம் 1794 கட்டியிருக்காங்க. ஆனா இவங்க போய் காலடி வச்சது 1940. அப்போ கிட்டத்தட்ட 150 வருஷம் ஆயிருக்குது ஒரு பெண் சுதந்திரமா கல்லூரி அந்த வாசல்ல அடி வைக்கவே. அது ஒரே ஒரு பெண். அவங்க ஒரு நிகழ்வுல சொல்லியிருக்காங்க,
1964 நியூயார்க்ல பெண் பொறியாளர்கள், அறிவியல் வல்லுநர்களுக்கான ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதுல லலிதா சொல்லியிருக்காங்க, நான் 150 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்திருந்தால் என் கணவரோட சிதையில் நானும் எரிந்திருப்பேன் என்று. 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பிறந்திருந்தா என் கணவரோடு சிதையோடு நான் எரிந்திருப்பேன். அந்த காலத்துல உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருந்திருக்கு. கணவர் செத்து போயிட்டா அந்த பொண்ணு சின்ன பொண்ணா கூட இருக்கும். கல்யாணம் ஆகி 3 மாசம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம், 30 வருஷம் கூட இருக்கலாம். அது என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம எரியிற இடத்துல கணவன் செத்து போன அந்த சிதை பக்கத்துல என்னன்னு கூட தெரியாத அப்படியே அழுதுட்டு நின்றுட்டு இருக்கோம். தூக்கி பிடிச்சி தொப்புன்னு போட்டுருவாங்களாம். போட்டுட்டு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, உடன்கட்டை ஏறுதல். ஏங்க, தூக்கி போட்டா அது என்ன கொடைக்கானலா இல்ல குற்றால அருவியா சொல்லுங்க? குழு குழுன்னு ஆஹா நல்லா இருக்குதுன்னு குளிக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு கொடுமை பெண்களுக்கு அப்பெல்லாம் இருந்திருக்குது பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பெல்லாம் தேவதாச முறை இருந்திருக்குது, குழந்தைகள் திருமணம் இருந்திருக்குது. இப்படி நிறைய பெண்களுக்கான வன்கொடுமைகள் அதிகமா தான் இருந்திருக்குது. இன்னைக்கு அப்படி இல்லை. அப்படி இருக்கும்போது நம் பெண் குழந்தைகள் அது திருமணமாகி வாழ்க்கையில் அடி வச்சாலும் சரி, வாழ்க்கை பிரச்சனையா இருந்தாலும் சரி, தைரியமாக எதிர்கொண்டு போராடி ஜெயிச்சு வாழணும். வாழத்தான் பிறந்திருக்கோம். எனக்கு வலைதளத்தில் ஒரு அற்புதமான எழுத்து வடிவ பதிவு ஒன்று என் கண்ணுல பட்டுச்சு. அதையே நான் உள்வாங்கி இதுல நான் என் குரல் பதிவா கொடுக்கணும்னு நினைச்சுதான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன். ஏன்னா கண்ணதாசன் ஐயா அர்த்தமுள்ள இந்து மதத்துல சொல்லியிருப்பாரு, அவருடைய திரைப்பாடல்களாக இருந்தாலும் சரி அல்லது நூல்களாக இருந்தாலும் சரி, அவர் தலைப்புல அவரை பத்தி சொல்லும்போது சொல்லியிருப்பாரு, என்னுடைய படைப்பில் கண்டிப்பாக கம்பனுடைய அறிவையும் நான் எடுத்திருப்பேன். என்னோட மூத்தவர்கள் எழுதி வைத்த அந்த கவிதையிலிருந்து, கம்பன் எழுதிய கவிதையிலிருந்து எல்லாம் உள்வாங்கிதான் என்னுடைய படைப்பை நான் படைப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள். அதனால் இதை உள்வாங்கி எனது குரல் பதிவில் நான் பதிவிடுகிறேன். படித்ததில் பிடித்தது. மறுமணம் பாவமல்ல. மறுமணம் என்பது மாபெரும் தவறல்ல. மாற்றான் கைப்பட்டதால் பெண் ஒன்றும் இழிவல்ல. காமத்தில் மட்டும்தான் ஆண்களின் பங்கு, நாங்கள் காலமும் செய்ய இங்கு 1000 உண்டு. பெண்மை என்ற சொல் உடல் சார்ந்த ஒன்றுமில்லை. உள்ளன்பு, உயிர் தியாகம் இவையின்றி வேறில்லை. மலர் கொடுத்து பெண் எடுத்து மாடு போல நடத்துபவனை, மலர் கொடுத்து பெண் எடுத்து மாடு போல நடத்துபவனை நெஞ்சை ஏறி மிதித்து மீண்டு வந்தால் பாவமும் அல்ல. நாங்கள் கட்டிலில் அலங்கரிக்கும் பொருளும் இல்லை, நீங்கள் காமத்தில் விளையாடும் பொம்மையும் இல்லை. நாங்கள் கட்டிலில் அலங்கரிக்கும் பொருளும் இல்லை, நீங்கள் காமத்தில் விளையாடும் பொம்மையும் இல்லை. சமுதாயம் தூற்றுமென அஞ்சிக் கொண்டு சாகும் வரை உரிமை இழக்க நாங்கள் ஒன்றும் அடிமை இல்லை. உள்ளத்தின் உணர்ச்சிகளை புரியாமல் வெறும் உடல் தின்னும் மிருகத்தை கட்டிக்கொண்டு பண்பாடு கலாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் படும் பாட்டை சரி செய்யா சமுதாயமே,
வந்துவிட்டு உண்டுவிட்டு சென்று விடுவீர்கள். எங்கள் வாழ்க்கை வீணாய் போனால் நீங்களா தருவீர்கள்? காமத்தில் மட்டும்தான் ஆண்களின் பங்கு, நாங்கள் காலமும் செய்ய இங்கு 1000 உண்டு. மெட்டி போட்டு மேளம் தட்டி மேடை மீது தாலி கட்டி கையை பிடித்தவன் கயவன் என்றால் நானா பொறுப்பு? முதல் வாழ்க்கை முறிதல் பாவமில்லை, அந்த பாவி தொட்ட உடல் என்பதால் கேவலமும் இல்லை. மனம் பார்த்து மனம் கொள்பவன் ஆண்களின் கூட்டம், மறுமணம் ஆயினும் கைப்பிடிப்பவன் ஆண்டவன் தோற்றம். இந்த வரிகள் ரொம்ப ஆத்மார்த்தமான வரிகள். அதாவது திருமணம் ஆயிட்டு புரிஞ்சிக்காம கைவிட்டப்பட்ட கைம்பெண்ணை மறுமணம் செய்யும் ஆண் ஆண்டவனுடைய தோற்றம் அப்படிங்கிற மாதிரி இதுல பதிவிட்டு இருக்கிறாரு. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து இது. திருமணம் தோற்பதால் வாழ்க்கை ஒன்றும் இருளல்ல, மறுமணத்தை தேடும் பெண் மட்டமான பொருளும் அல்ல. எந்த வயதிலும் எந்த நிலையிலும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ நினைப்பதும் வாழ்வதும் குற்றமல்ல. நாங்கள் வாழ்வில் தடுக்கித்தான் போனோம், தவறி ஒன்றும் போகவில்லை. எங்களின் உணர்வுகளையும் தவறில்லை, உரிமையையும் தவறில்லை, மனதில் ஆசைகளும் தவறல்ல, சுயமரியாதையும் தவறல்ல, விருப்பங்களும் தவறல்ல, தேவைகளும் தவறல்ல. புரியாத இடத்தில் அடைந்து கிடக்க மிருகங்களா நாங்கள்? ரொம்ப சிறப்பா இந்த பதிவு இருந்ததுனால தான் இதை நான் உள்வாங்கி இந்த பதிவை நான் பதிவிடுறேன். நாங்கள் இந்த பிறவியில் இப்போது வாழாமல் எப்போது வாழ்வது? எங்களின் வாழ்நாள் காலம் 500 1000 ஆண்டுகளா? இந்த பிறவியில் இப்போது வாழவில்லை என்றால் இனி எப்போதும் வாழ முடியாது. தேற்றாவிடிலும் பரவாயில்லை, தூற்றாமல் கடந்து செல்லுங்களேன். இந்த பிறவியில் வாழாமல் எப்போது வாழ்வது? இப்போது வாழ்வோம். இந்த பதிவு எனக்கு பிடிச்சிருந்தது. இததான் இன்றைய பெண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தையை பெற்ற பெற்றோர்களுக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன். காரணம், ஒவ்வொரு பெண்ணும் கணவனை இழந்தாலும் சரி, அல்லது கயவனை கட்டி வாழ்வை இழந்தாலும் சரி, இந்த சமுதாயத்தில் எவ்வளவு வேதனைகள், அவமானங்கள், இழிச்சொற்கள் இத்தனையும் கடந்துதான் வாழ்ந்து சாதிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சரித்திரம் படிச்சிட்டு இருக்காங்க. அதனால என் இளைய தலைமுறைகள், பிள்ளைகள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதை விட்டு பயந்து ஓடக்கூடாது, மனசை தளர விடக்கூடாது. அதிலிருந்து வெற்றி பெற்று இந்த வாழ்க்கையை சிறப்பா வாழ்றது எப்படின்னு வாழ கத்துக்கணுமே ஒழிய தவறான முடிவெடுப்பது, நீங்க முடிவு எடுத்துருவீங்க, ஆனா அந்த முடிவுக்கு பின்னாடி இப்ப நான் இந்த பதிவை போடுறேன், எவ்வளவு வருத்தத்தோட தெரியுங்களா? எனக்கு அந்த ரிதன்யாங்கிற பொண்ணு, அவங்கள ஹிஸ்டரி எல்லாம் எனக்கு படிக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். அந்த மாதிரி 1000 ரிதன்யாக்கள் தினம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் வரணும்னு தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீரமங்கையர்கள் நல கட்டமைப்பின் மாநில தலைவி மணிமேகலை அவர்களின் சிறப்பான குரல் பதிவை இப்போது கேட்டீங்க. இதில் பார்த்திங்கன்னா, இன்றைய இளம் தலைமுறையினர், குறிப்பாக இளம் பெண்கள் எடுக்கும் தவறான முடிவுகளை மனதில் கொண்டு தான் இந்த கருத்தை மணிமேகலை அவர்கள் தெரிவித்திருக்காங்க. இதை நன்றாக உள்வாங்கி கொண்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது சமுதாய விழிப்புணர்வு பதிவு.
அதனால் இதை நீங்கள் பரப்புரை பண்ணுறதுனால நீங்களும் வந்து ஒரு சமுதாய சேவை செஞ்சதா ஒரு அர்த்தம். அதனால் இதனுடைய கருத்தை உள்வாங்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.